ஒரு வருடத்திற்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டிருந்த கோவிலூர் ரயில்வே சுரங்கப்பாதைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு கண்ட கரூர் எம்பி ஜோதிமணி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றியம் கோவிலூரில் இருந்து தங்கச்சியம்மாபட்டி ராமநாதபுரம் வழியாக வேடசந்தூருக்கு சாலை வசதி இருந்து வந்தது. இதில் ரயில்வே தரப்பில் கேட் அமைக்கப்பட்டிருந்ததால் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி சுரங்கப்பாதை அமைக்கும் பணி கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு நடந்து வந்தது. பணி நடைபெற்ற இடத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் செல்வது கண்டறியப்பட்டு குழாய் உடைந்தால் வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம் மற்றும் பல பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் தடைப்படும் என்பதால் பணி நிறுத்தப்பட்டது. காவிரிக்கு கூட்டு குடிநீர் திட்ட குழாயை மாற்றியமைக்க 15 லட்சம் ரூபாய் வரை செலவு வரும் என்பதால் ரயில்வே துறையினரும் குடிநீர் வடிகால் வாரியமும் யார் செலவு செய்வது என்பது தெரியாமல் இருந்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக வேலை நிறுத்தப்பட்டதால் பேருந்துகள் செல்ல முடியவில்லை. இதனால் கோவிலூரில் இருந்து பல்வேறு கிராமங்களுக்கும் ராமநாதபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிக்கு மாணவ மாணவிகளும் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமம் அடைந்து வந்தனர். இதனை அறிந்த கரூர் எம்பி ஜோதிமணி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக காவிரி கூட்டு குடிநீர் குழாயை மாற்றியமைக்க ஏற்பாடு செய்தார். மேலும் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் உள்ள ஒரு சில குறைபாடுகள் குறித்து அந்தந்த துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார்.